மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். 2026 ஏப்ரல் மாத பலன்கள் மகரத்தை பொறுத்தவரையும் எப்படி இருக்க போகுது, கிரக சேர்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது, கிரக அடைவுகள் எப்படி இருக்க போகுது, கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது, இதனால் பிரச்சனையுடைய தாக்கமும் வீரியமும் ஒரு சந்தோஷமான விஷயமும் சரி சோகமான விஷயமும் சரி எப்படி நகர்ந்துகிட்டே இருக்குது, இது எல்லாமே நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே ராசிக்கு உண்டான பொது பலன் தான். தனிச்சிருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி 2 மணி நேரம் தனித்திருக்கக்கூடிய லக்னம், நவாம்சத்தோடைய நிலைமை, இது எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அனைத்துமே பொதுவானது தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை கிளியர் ஃபோட்டோவாக எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். ஸோ மகரம் அப்படின்னாவே காலபுருஷனுக்கு 10வது வீடு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய மூல திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இங்கே குரு நீசம் செவ்வாய் உச்சம், நிறைய கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்துது. அப்போ மகரத்தை பொறுத்தவரை என்ன இருக்குன்னா, மைண்டு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, நம்பி அவங்க பின்னாடி போய் மோசம் போயிடுவாங்க. இதுதான் மகரத்தை பொறுத்தவரையும் பெரிய மைனஸ். சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டாங்க. வேலை வேலை வேலைன்னு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இந்த வேலையை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. யதார்த்தமாக இருக்கிறதுனாலேயே வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி. இன்றைக்கெல்லாம் இவங்ககிட்ட இருக்கிற அறிவு வேறு யாருக்கிட்டையுமே இருக்காதுங்க. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது இன்றைக்கி வீட்லேயே அவங்களை கம்பேரிசன் பண்ணுறாங்க. உன்னோட அக்கா அப்படி இருக்காங்க, உன்னோட தங்கச்சி இதே பாருங்கள், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க. மகரம் கும்பம். ஆனால் கும்பம் எப்போவுமே ரொம்ப உஷாராக இருக்குங்க. ஒருத்தனுக்கு 1 பைசா நவுத்தாது. ஆனால் மகரம் இருக்குது பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் கடன் வாங்கி கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மேம்போக்கு, யதார்த்த தன்மை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஓடி ஓடி உழைச்சின்னு தனக்குன்னு ஒரு பைசா சேமிக்காத ராசி. உனக்கு என்ன அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், 3-4 பேர் இருந்தாலும் இந்த மகரத்தை பொறுத்தவரையும் வீட்டில் கொஞ்சம் கவனம் கம்மியாக தான் செலுத்துவாங்க. ஆனால் இவங்க தான் எல்லாத்தையும் அவங்கள பார்த்துக்கிட்டு எல்லா விஷயமும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது இவங்களுக்கு தான். இவங்களுக்கு இன்றைக்கி தைரியம் கொடுக்குறக்கு ஆள் இல்லை. குரு நீசம். நீ கரெக்டாக வந்துடுவேன், நீ இந்த விஷயத்தை பண்ணி ஒரு ஃபோக்கஸ், ஒரு பாதையை காமிச்சா மகரம் காலத்துக்குமே பார்த்திங்கன்னா நன்றி விசுவாசமாக இருப்பாங்க. இன்றைக்கி அது காமிக்கிறதுக்கு, அது ஒளி காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. மகரத்தை பொறுத்தவரை வீழ்ந்தாலும் பேசுகிறாங்க, எழுந்தாலும் பேசுகிறாங்க, எல்லா பக்கமும் உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கும் மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல, இருந்தாலும் வெளியே என்னை பற்றி இப்படி தான் புரளி பேசிகிட்டு இருக்காங்க. இது போக இல்லைங்க, வாழ்க்கையில் எது வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் கூட இப்போ ஒட்டிகிட்டு இருக்கு. கடனே வேணாம் அப்படிங்கிறதே இந்த கடன் மேலே கடன், இன்றைக்கி கடன் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கடனை நினச்சா அப்பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும், உங்கள் அண்ணன் அது வாங்கிட்டானாமா, உன் தம்பி இது வாங்கிட்டானாமா, நீயே இன்னும் அதே மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தொடர்ச்சியான கேள்விகள் அப்படிங்கிறது மகரம் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதே போல் பணத்தை நினச்சி இன்றைக்கி வருத்தப்பட்டு கவலைகள், நிறைய பணம் இருக்கும்போது அசால்ட்டாக இருந்துட்டேனே, இன்றைக்கி சின்ன பணத்துக்கு இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குதே, ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. எந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்களோ முதல்ல இடத்துலையே அடி விழுந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி அதே மாதிரி தான். இன்றைக்கெலாம் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். ஓடுறீங்க கூட பாருங்கள், 8ஆம் அதிபதி இருக்கிறாங்க. நீ எப்படி ஓடுவ அப்படின்னு ஒரே அடி, அந்த ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ்லேயே ஒரே அடி அடிச்சுட்டு ஓரமாக உட்காந்துக்கிறது. ஒரு பிரச்சனை முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மகரம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலுமே தோல்வியை ஏற்க மனம் மறுக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஹோப் அப்படிங்கிறது மகரத்துக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எது இருந்தாலும் இப்படி தான் நடக்குமோ, நமக்கு மட்டும்தான் நெகட்டிவ் நடக்குமோ, நம்ம ஒருத்தர் கூட இருக்கோம், அவன் பொழைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான், அதிர்ஷ்டம் நம்மளோட அதிர்ஷ்டம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அவன் நீங்கள் நம்ம அதிர்ஷ்டமானவங்கன்னு சொல்கிறான். ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யலை. இன்றைக்கி அதுதான் முக்கியம். 5ஆம் அதிபதி வீக்காக இருக்கார், தன்னோட வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்காரு. உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யலை. நீங்கள் போய் நின்னா இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயங்களும் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. வலிமை காட்ட வேண்டிய இடத்துல வலிமை காட்ட முடியல, அங்கீகாரம் இருக்குது அதை செயல்படுத்த முடியல, பணம் இருக்குது அதை செலவு பண்ண முடியல, அது என்னுடைய பணமாக இல்லை. இந்த மாதிரி நிறைய மகரத்தை பொறுத்தவரையும் ரீசெண்ட் டைமில் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பிறந்த கால ஜாதகத்தை பார்த்துருந்தோம். அவருக்கு தசை எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு யோகமான தசை இருக்குது. ஆனால் டிரான்சிட் அன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறத காமிக்க நம்ம கிளியராக சொன்னோம். தசை பார்த்திங்கன்னா யார்கிட்ட காமிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்குது, ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பிரசன்னமும் அதை தான் இண்டிகேட் பண்ணுது, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆமாம் மேடம், எனக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் வந்துருச்சு, அது சரி பண்ணவே முடியல என்னால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, என்னுடைய குழந்தைகள் ஒரு பக்கம் இருக்காங்க, நான் ஒரு பக்கம் இருக்கேன். திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவங்க சேர்றதுக்கு அவங்க வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய பொண்ணுக்கிட்ட நான் கிட்டத்தட்ட பேசி 5 வருஷம் ஆச்சு. அவருக்கு பார்த்திங்கன்னா குரு நீசமாக இருக்குது.
மகர ராசியாகவே இருந்தது, லக்னம் வந்து வேறையாக இருந்தது. பொண்ணுக்கு நல்லது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னால் கடன்லேருந்து வெளியே வர முடியல. ஆனால் அவரோட ஜாதகத்தை பாருங்கள், நல்ல தசாபுத்தி காலங்க இருக்குது. இந்த மாதிரி ரீசன்ட் டைமில் நிறைய ஜாதகம் யோகமான ஜாதகமாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நிச்சயமாக இந்த காலங்கள் இந்த ஏமாற்றம் இந்த நேரம் வர ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது நடந்ததை மட்டும் சொல்கிறது அஸ்ட்ராலஜியில். இனி நடக்க போகிறது இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இதுக்கெல்லாத்துக்குமே என்ன விஷயங்கள் தேவைப்படுது? பிறந்த கால ஜாதகம் தான். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அனைத்துமே பொதுவானது அப்படிங்கிறது. இன்றைக்கி அவருக்கு நல்ல தசாபுத்தி நடந்தாலும் அவர் இன்றைக்கி என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு? அவர் கண்டிப்பாக மன உளைச்சலில் இருக்கார். அந்த கடனை இருந்து வெளியே அடைக்க முடியல, சம்பாதிக்கிறாரு, அந்த கடனை அடைச்சிட்டு இருக்காரு. இதுதான் அவர் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலங்கள். அப்போ ஒரு விஷயம் எந்த அளவுக்கு எதுவரையும் அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான், நம்ம தனிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தான் பொருந்தும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த மகர ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 2ல் செவ்வாய் புதன் ராகு. இன்றைக்கெல்லாம் சிடுன்னு தான் உழுகுறீங்க. இன்றைக்கி 2ஆம் இடத்துல பாருங்கள், செவ்வாய் புதனோட ராகு. என்ன பேசுனீங்கன்னாலும் சண்டை தான், அதை பேசுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துட்டீங்க. எல்லார்கிட்டையும் இருக்கிறவங்க இருங்க, போகிறவங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி உங்களுடைய மைண்ட் செட், மனநிலை. அந்த அளவுக்கு வந்து செவ்வாய் ராகுவோடு சேரும்போது, புதனோட சேரும்போது எப்படி இருக்கும் உங்களோட வீரியம்? ஃபோர்ஸ் இத்தனைனால கோவப்படாத நீங்கள் இன்றைக்கி கோவப்பட்டு பேசிடுவீங்க. தேவைன்னா இருக்குங்க, இல்லை போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, கோவத்தில் சொல்கிற மாதிரி. ராசிக்கு 4ல் சுக்கிரன் திக்பலத்தில் இருக்கார். ராசிக்கு அஷ்டமத்தில் கேது தான் நெகட்டிவ். இந்த மகரத்தை பொறுத்தவரையும் கேது அப்படிங்கிறது வரவே கூடாது. மீனத்தை பொறுத்தவரையும் கேதுங்கிற காம்பினேஷன் வரவே கூடாது. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன், ராசிக்கு 6ல் குருவோடைய டிரான்சிட் வந்து ரொம்பவே கஷ்டமானதாக இந்த மகரத்தை பொறுத்தவரையும் கொடுத்துட்டே இருக்கார். சம்பாதிக்கிறதுக்கு மேலே இஎம்ஐ கட்டுறேன், நான் சும்மா இருந்தாலும் என்னோட எதிரியோட தொந்தரவுகள் எனக்கு அதிகமாக ஆகிட்டு இருக்கு, நான் எப்படா கீழே விழுவேன், கிட்டத்தட்ட சொந்தக்காரங்களே எனக்கு வேவு பார்த்து என்னை அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு தசா குரு பீரியடில் நடக்கிறவங்க எல்லாருமே சொல்லி பார்த்து. அப்போ அந்தளவுக்கு ஒரு பிரச்சனைக்கு உண்டான இந்த மகரமாக இன்றைக்கி இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே சரி கட்டும் விதமாக சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நீங்கள் நிறைய மௌனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி வேதனைகள் இனி வரக்கூடிய காலங்களில் குறையும். இத்தனை நாளாக மற்றவங்க திட்டி நம்ம கேட்டு பழகிட்டு இனி எல்லாருமே எதிர்த்து பேசக்கூடிய காலமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இந்த மகரத்தை பொறுத்தவரையும் எல்லாருமே இன்றைக்கி சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், அப்படி தான் நான் போயிட்டு வாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லிடுவாங்க. மன நிறைவோடு ஒரு விஷயங்களும் சுக்கிரன் நல்ல திக்பலமாக இருக்கிறனால மன நிறைவோடு ஒரு விஷயங்களுமே நிறையா இன்றைக்கி நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. வாழ்க்கையில் மேலே எல்லோரும் ஏறி போயிட்டுருக்காங்க. நான் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாமா, நான் எப்படி ஏற்றி விட்ட ஏனியா அதே இடத்துல வைக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் ரீதியான தொந்தரவுகளும் அதிகமாக இருக்குது, நான் புதிய பிஸ்னஸ் பண்ணலாமா, புதிய சார்ந்து இத்தனை நாள் இல்லாத வளர்ச்சிகள் எனக்கு இனி கிடைக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய இணைவு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இந்த ராசியை பொறுத்தவரையும் சுக்கிரன்கிற கிரகம் நல்லா பலமாக இருந்துட்டாவே போதும், வேறு யாரோடைய காலையும் அண்டி பிடைக்க தேவையே இல்லை. சுக்கிரன்கிற கிரகம் நல்லா இருந்துட்டாலே போதும். மூலத்திரிகோணம் பலம் பெறது, தன்னுடைய வீட்டில் இருக்கிறது தன்னுடைய பலத்தை பார்க்குறது, இந்த மாதிரி இருந்துட்டாவே எப்போவுமே வாழ்க்கையில் கஷ்டம் வராது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியில் எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் நம்ம நிறையா ஜாதகத்தை பார்க்குறோம். மகரத்தில் இருக்க கிரகங்கள் எப்படியோ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் நிச்சயமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மகர ராசி ஒரு யோகமான ராசி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. புதிய வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நிறைய ஒரு ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால புதிய வேலை வாய்ப்புகள் என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதுக்கு பலன் கிடைக்கல, விடாமுயற்சி கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் ரொம்ப வருஷமாகவே தடங்கள் ஆகிட்டு இருக்குது. எங்கள் ஊருக்கு வந்தால் எங்களோட ஏரியாவுக்கு வந்தால் இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகலை, என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னு கிட்டத்தட்ட வயது 29, 30, 31, 32 கடந்துகிட்டே இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா இல்லை எட்டா கனியாக இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சார்ந்த யோகங்கள், இதுக்காக தான் தரமான வரன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான வரன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது. சுக்கிரன் நாளில் திக்பலமாக இருக்கிறனால அதே போல் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்த மகரத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் சுக்கிரனுடைய திக்பலத்தினால. அதே போல் காதல் சார்ந்த தோல்விகள் ஏராளமாக நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. மகரத்தை பொறுத்தவரையும் காதல் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இல்லைன்னா காதல் திருமணத்தில் போய் முடிகிற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட பிறந்த ஜாதகம் மட்டுமே தான் அது பதில் சொல்லும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.